بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم جعل قرة عيني في الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். மக்கத்து மைதர் மதீனத்து வேந்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இந்த இறுதி மன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஈமான் கொண்ட நம்மளுடைய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கென்று ஒரு சிறப்பான வணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். அதுதான் தொழுகையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தான் திருமறையிலே தொழுகையை பற்றி சொல்கின்றான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தொழுகை இந்த சமூகத்துக்கான அருட்கொடை. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த தொழுகையை கொண்டு வந்தார்களோ பெருநாளை கொண்டு இந்த தொழுகையை கொண்டாடினார்கள். ஒரு பெருநாள் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்குமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை கொண்டு வரும் சமயத்தில் சஹாபாக்களுக்கு அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா வணக்கமும் உலகில் இருக்கும் பொழுதுதான் கடமையாக்கப்படும். ஆனால் தொழுகை மற்றும் வானுலகில் கடமையாக்கப்பட்ட வணக்கம். தொழுகையின் ஒவ்வொரு நிலையும் மனிதனின் ஒவ்வொரு நிலையை உணர்த்துகிறது. அல்லாஹ் தஆலா தான் திருமறையிலே கூறுகின்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. இந்த தொழுகையானது முஃமின்களில் கடமையாக்கப்பட்ட நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே மழைக்காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் தொழுகையுடைய நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். இது மனிதனுக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், மனிதன் எந்த நேரமாக இருந்தாலும் சரி அவன் அல்லாஹ்வை கட்டுப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அதே போல தொழுகையுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. மிஸ்தாஹுல் ஜன்னத்தி ஸலாத். சுவனத்துடைய திறவுகோல் தொழுகை என்பதாக சொன்னார்கள். இந்த சுவனத்துடைய திறவுகோல் தொழுகை என்பதை நாம் வைத்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் சுவனத்தில் எவ்வாறு செல்ல முடியும்? அது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுஇல குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத். என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கின்றது என்று சொல்வாரை தவிர ஒருபோதும் என்னுடைய கண்குளிர்ச்சி மொபைல் போனிலோ அல்லது கணினியிலோ இருக்கின்றது என்று சொல்லவில்லை. இங்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம் கண்குளிர்ச்சி தொழுகையில் உள்ளதா அல்லது நாம் கண்குளிர்ச்சி தொலைபேசியில் உள்ளதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒரு வீட்டிற்கு தூண் எப்படி முக்கியமோ அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது தீனுடைய தூணாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமானாருடைய கடைசி நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள், அஸ்ஸலாத் அஸ்ஸலாத். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் என்று. தொழுகையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். தொழுகை இந்த சமூகத்தில் இருக்கும் வரை இந்த சமூகம் நிம்மதியாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் தொழுகையுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு இருக்கின்றோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். மற்ற அமல்களுக்கு கூட அதை செய்யும் பொழுதுதான் நன்மை கிடைக்கும், ஜகாத் கொடுக்கும் பொழுதுதான் நன்மை கிடைக்கும், ஹஜ் செய்யும் பொழுதுதான் நன்மை கிடைக்கும். ஆனால் தொழுகை என்பது அவ்வாறு கிடையாது. தொழுகைக்காக ஒருவன் நியத்து வைத்து விட்டாலே அதற்கு நன்மை. தொழுகணும் என்ற நியத்தில் ஒருவன் வீட்டிலிருந்து ஒரு செய்து வருவாரே ஆனால் அவருடைய ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது. ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண படுக்கையில் உள்ளார்கள். ஒருவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை கத்தியால் குத்திவிட்டார். குடங்கள் அருந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பால் அருந்தினால் பால் பல்வழியாக வெளிவந்திருக்கிறது. இந்த நிலையில் படுத்துள்ளார்கள். மக்கள் அனைவரும் சுட்டு நின்று கொண்டுள்ளார்கள்.
பாங்குடைய சத்தம் கேட்கிறது, பாங்குடைய சத்தம் கேட்கிறது. பாங்குடைய சத்தம் கேட்பதும் எழுந்து தொழ முற்படுவார்கள். சொல்வார்கள், லா ஸஹ்ம ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு. யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவாரே, அந்த இஸ்லாத்தில் இல்லாதவனாக போய்விடுவேனோ என்று எழுந்து தொழ முற்படுவார்கள். கண்ணியமானவர்களே, கடைசி நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்கிறது. எழுந்து நிற்க முடியாமல் இருக்கும் சமயத்திலும் உட்கார்ந்து கொள்ள வைத்தார்கள் இந்த உம்மத்தினருக்கு. எனவே நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா தொழுகையாளி என்ற மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.